ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான ஆண்டவருடைய நாள். அவரை ஆராதிப்பதற்கு, அவர் சந்நிதிக்கு போவதற்கு, அவரிடத்துல முறையிடுவதற்கு, அவரை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பதற்கு, அவர் வார்த்தையை கேட்பதற்கு விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாய் கூடி ஒரு மனதாய் ஜெபித்து உலகமெங்கும் தேவனுடைய காரியங்கள் நடக்கும்படிக்கு நாம் ஜெபிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தின இந்த நாளை கனப்படுத்துவோம். ஆலயத்திற்கு போவதற்கு முன்பு ஒரு சிறிய வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாள் என்று இதை நாங்கள் கனப்படுத்தவும், உம்முடைய ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். சபைகள் இல்லாத இடங்களிலே, வெளிநாடுகளில், பல தேசங்களில் இருந்து தமிழ் சபைகள் இல்லாதவர்களுக்காக ஒரு சிறிய செய்தியை உம்முடைய சந்நிதியிலிருந்து நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்க்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்கள் பாரத தேசத்தின் மேல் இரக்கமாயிரும். இந்த தேசத்தில் இயற்கை பேரிடர்களாலே மற்றும் அநேக போராட்டங்களாலும் நஷ்டங்களாலும் உலகம் முழுவதும் நடக்கிற போர்களினாலும் கஷ்டங்களில் இருக்கிறவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆலயத்துக்கு போவது ரொம்ப முக்கியங்க. பவுல் சொல்லுகிறார், உங்களில் யாருக்காவது பிரச்சனை உண்டானால் நாங்கள் வேதனைப்பட மாட்டோமா? உங்களுக்கு சந்தோஷம் உண்டானால் நாங்கள் ஆனந்திக்க மாட்டோமா? ஆமாங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இன்னொருத்தருக்கு கஷ்டம் வரும்போது நாம அவங்க கஷ்டத்திலும் மற்றவங்க சந்தோஷத்திலையும் பங்கு பெறுவதை கற்றுக்கொள்ளணும். உண்மைதான், நம்ம அநேகர் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆலயங்கள் இருக்கிறது, நமக்கு ஆராதனை நடக்குது, ஊழியக்காரங்க இருக்காங்க, நல்ல மியூசிக் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது. ஆனால் அநேகரும் இன்றைக்கு இன்னமும் சபைகள் இல்லாத நிலைமையில் இருக்கிறதும், சபைகள் இருந்தாலும் போக முடியாத சூழ்நிலைகளில் இருப்பதும், அநேக இடங்களிலே ஆராதிப்பது கூட குற்றமாக எண்ணப்பட்டு எங்கேயோ அண்டர் கிரவுண்ட்களிலும் யாருக்கும் தெரியாத இடங்களிலேயும் விசுவாசிகள் ஆராதிப்பது, அந்த அனுபவங்கள் இந்த உலகத்துல இன்னமும் இருப்பது நாம கவனிக்க முடியும். அதற்கு தான் நாம் சபையாக கூடும்போது, சபை கூடி வருதலை செய்யும் போது, தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்று சேரும்போது அவருடைய பரிசுத்த சந்நிதியிலே நாம் முறையிட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் செய்யும் ஜெபத்தினாலே தேவன் அதை நம் தேசத்திற்கே ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் எல்லோருக்கும் தெரிந்த வாக்குத்தத்தம் நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட, என் பெயரை வைத்திருக்கிற, என் நாமத்திலே விசுவாசம் வைத்திருக்கிற, என் இரத்தத்தாலே கழுவப்பட்ட, நம்பி ஞான ஸ்நானம் பெற்ற என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகள். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாமோ அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் ஒவ்வொருவரும், விசுவாசி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் ஒரு தேசத்தில் அல்ல, ஒரு மொழியில் அல்ல, ஒரு சபையில் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஒருமனப்பட்டு ஒரே மனதோடு நாம் தேவனை நோக்கி முறையிட்டு இருந்தால், நாம் எல்லாரும் ஏகமாக சேர்ந்து நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க முடிந்தால், எப்பவோ நாம் அற்புதமான காரியங்கள் இந்த உலகத்துல பார்த்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இருக்க முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் இன்றைக்கு விசுவாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நமக்கு இந்த உலகத்திலே கஷ்டமான வேலை என்னன்னா, நம்மை நாமே தாழ்த்துவது. நமக்கு சுலபமான வேலைன்னா மற்றவங்களை தாழ்த்துவது. உனக்கு ஒன்றும் தெரியாது போ, எனக்கு எல்லாம் தெரியும், நீ உதவ மாட்ட, நான் பிரயோஜனமானவன். என்னங்க இப்படிப்பட்ட மனசு என்பது எப்பொழுதும் மற்றவர்களை மோசமாக நினைப்பது
மற்றவங்களை அவமதிப்பது என்பது நமக்கு சுபாவ ரீதியாகவே வருகிறது, பழைய ஆதாமின் சுபாவம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நாம் ஆண்டவரின் அன்பை தெரிந்து கொண்ட பிறகு, நாம் ஆண்டவரில் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நம்மை நாம் தாழ்த்துவதை கற்றுக்கொள்வோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இன்றைக்கு ஆலயத்துக்கு போறவங்க கூட எத்தனை பேர் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க? ஆலயத்துல தாழ்த்தி கொண்டு பாடல்களை பாடுறாங்க, தாழ்த்தி கொண்டு தேவனுடைய ஊழியத்துல பங்கு பெறுறாங்க. எத்தனை பேர் பரிசேயரை போல ஆலயத்துக்கு சென்றும் தேவனுடைய சந்நிதியிலும் தங்களை தாங்கள் உயர்த்தி கொண்டு மெச்சிக்கொண்டு பக்கத்துல இருக்கிற ஆயக்காரனை அவமானப்படுத்துவதற்கு செய்த பெரிய ஜெபத்தை போலவே நாம் ஷோ ஆஃப் செய்வதற்கு நம் பக்தியை எவ்வளவு நல்ல பாட்டு பாடுறோமோ, எவ்வளவு நல்ல வசனம் சொல்றோமோ, எவ்வளவு நல்ல ஜெபிக்கிறோமோ, நாம எவ்வளவு நல்ல உடை அணிந்திருக்கிறோன்னு, எவ்வளவு டிப் டாப்பாக இருக்கிறோன்னு காட்டிக்கொள்வதற்காகவோ ஆலயத்துக்கு போகிறோம். ஐயோ, நாம் தேவனுடைய சந்நிதியில காணப்படுவதற்கு போகிறோம். நீ உன் தேவனுடைய சந்நிதியில காணப்படுவதற்கு ஜாக்கிரதையாயிரு. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடக்கை ஜாக்கிரதையாக இருக்கட்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தங்களை தாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், பெருமையுள்ளவர்களின் ஜெபத்தை கேட்க மாட்டார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்கள் தாழ்த்தி, இரண்டாவது என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணி. முதல்ல ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமையில ஜெப நேரம் எவ்வளவு நேரம் இருக்கு? தேவையான அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஜெப நேரத்துக்கு நேரத்தை கொடுக்கணும். ஸ்டேஜ் மேல மூத்தவங்க வந்து ஜெபிக்கிறதும் பாஸ்டர் ஜெபிக்கிறதும் ஒரு புறம் இருக்கட்டும், சபையெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா இல்லையா பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடக்கும்? ஆதி சபையில அவர்கள் ஒரு மனதோடு ஒரு இருதயத்தோடு எல்லாரும் ஏகமாய் சேர்ந்து ஜெபித்த போது அற்புதங்கள் நடந்தது. தேவ ஊழியர்கள் பலமாய் தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய வார்த்தையை பலமாய் பிரசங்கித்தார்கள். அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு எழுப்புதல் கூட்டமா ஏன் இருக்கக்கூடாதுங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமடையும்படிக்கு, திக்கற்றவர்கள் ஆதரவு பெறும்படிக்கு, சோர்ந்து போனவர்கள் ஆறுதல் அடையும்படிக்கு, புதியவங்க உள்ள கால் வைத்தால் ஆழமான ரட்சிப்பின் அனுபவத்தோடு வெளியே போகும்படிக்கு ஆவியானவருடைய காரியங்கள் நம்முடைய ஆலயங்கள்ல ஏன் நடக்கிறது இல்ல? அங்க ஜெபத்திற்கு நேரம் இல்ல, பாடல்களோ பாடல்கள். சில இடங்கள்ல பாடுறவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. சபையெல்லாம் சேர்ந்து பாடினா இல்லையா ஆராதனை? ஒரு கச்சேரிக்கு போனால் அங்க பாடல்களை கேட்க போகிறோம். ஆனா ஆலயத்துக்கு போகும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஒரு மனதா தேவனை ஆராதிக்க போறோம். ஆராதனைக்கு நேரம் இருக்கிறது, ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? தனிப்பட்ட விதத்துல நாம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? நாம் எல்லாரும் ஒன்றாய் சபையெல்லாம் சேர்ந்து ஒரே மனதோட சில பாரங்களுக்காக சுற்றி எவ்வளவு பேர் வேதனைகள்ல இருக்கிறாங்க. அநேக வேதனைகளில் இருக்கிறவங்களுக்காக, வியாதியில இருக்கிறவங்களுக்காக, பல யுத்தங்கள்ல அநேக கஷ்டங்கள்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எவ்வளவோ, சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல எவ்வளவு பயங்கரமான ஃபேமன், பஞ்சங்கள் இருக்கு. பிறந்த குழந்தைகளுக்கு பால் இல்லாத சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் விசாலமான இருதயத்தோடு ஏசாண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவரா இருக்கிறதுனால அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம ஞாயிற்றுக்கிழமை கூடி வரும்போது இந்த எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்க வேண்டியிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, மூன்றாம் வார்த்தையை கவனிங்க, என் முகத்தை தேடி, என்னை தேடி. எங்க தேடுவோம் ஏசாண்டவரே? தேடுவது மலைகளிலும் தாழ்விடங்களிலும் கோபுரங்களிலும் இருக்கிறவர் அல்ல, அவரு பொம்மைகளில் இருக்கிறவர் அல்ல. அந்த சிலுவையின் இடத்துல ஏன் போய் உட்கார்றீங்க? சிலுவை ஒரு சின்னம்தான். சிலுவையில இல்ல ஆண்டவர், சிலுவையில மரித்து உயிரோட எழுந்திருக்கிறார். அவரை எங்கே தேடுவோம்? என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே தேடுவோங்க? இதோ அவருடைய வசனத்துல அவருடைய மகத்துவத்தை தேடுவோம். அவருடைய மகிமையை பார்க்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய எண்ணங்களை தெரிந்து கொள்வோம், அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வோம், அவருடைய ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்வோம், அவருடைய வருகையை பற்றி அறிந்து கொள்வோம். தேடணும் 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 தேடணும். வெள்ளியை தேடுவது போல தேடணுமா? பொன்னை தேடுவது போல தேடணுமா? என்னங்க, ஒவ்வொரு நேரம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நானும் தேடிக்கொண்டே இருப்பேன், பேஜஸ் திருப்பிக்கொண்டே இருப்பேன். மனசுல இருக்கிற தேவன் கொடுத்த வார்த்தை எங்க இருக்கிறது? அது எந்த அதிகாரத்துல, எந்த லைன்ல இருக்கு, எந்த வேர்ஸ்? தேவன் இன்றைக்கு எனக்கு என்ன சொல்லுவார்னு தேடணும்.
தேவனுடைய வார்த்தையை தேடணும், தேவனுடைய முகத்தை தேடணும், அவருடைய அன்பை தெரிந்து கொள்ளும்படிக்கு தோண்டணும். தேவனுடைய வல்லமையை பெரும்படிக்கு போராடணும். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன்னு போராடினான் பாருங்க யாக்கோபு. ஆலயத்துக்கு போகும்போது நாம் தேவனை தேடணும், அவருடைய வசனத்துக்கு தேவையான நேரத்தை கொடுக்கணும். ஷார்ட் மெசேஜ்னு சொல்லுவாங்க, 15 மினிட்ஸ் வசனத்துக்கு போதும். ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன், என்னங்க இது பழக்கமாயிடுச்சு. இன்றைக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் தேவனுடைய சந்நிதியில ஆண்டவரை ஒரு மனமாய் ஆராதித்தாலுடைய திருப்தியா இருக்காது எங்களுக்கு அந்த நாட்கள்ல. இப்போவும் எங்க சர்ச்ல நாங்க அப்படிதான் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அப்போதான் திருப்தியா இருக்கும் தேவனுடைய சந்நிதியில. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, இப்போதான் முக்கியமானது இருக்கு, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, வசனம் வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, என்னங்க ஆலயத்துக்கு போறோம்னு சொல்லுவாங்க. தேவன் உனக்கு காண்பித்த உன் பலவீனத்தை, உன்னிலே உன் மனசாட்சி குற்றப்படுத்துகிற காரியங்களை, தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்களை நீ விட்டா ஒழிய நீ என்ன செய்தாலும் பிரயோஜனம் என்ன இருக்குங்க? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். உங்க பிளான்ஸ், தவறான ஆலோசனைகள், தவறான திட்டங்களை போடுறீங்க. உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ திட்டங்களை போடுற, தேவனுடைய சித்தத்தை கேட்காம ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு, வாகனங்களை வாங்கணும்னு, வெளிநாட்டுக்கு போகணும்னு, இன்னும் என்னென்னமோ திருமண விஷயங்கள்ல இந்த உலக ரீதியான ஆலோசனைகளினால நிறைந்து லாப நஷ்டங்களை பார்த்து கொண்டு, அது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லும்போது நெகோசியேஷன்ஸ் இல்லைங்க. அதுக்கு இனிமே பிலேயாம் நீ போகக்கூடாது என்று சொன்னால் போகட்டுமா என்றான். நீ அவர்களோடு போக வேண்டாம், இஸ்ரவேலர்களை சபிக்க வேண்டாம், சாபத்திற்கு பாத்திரர்கள் அல்ல, சபிக்க வேண்டாம் என்று 1க்கு 3 முறை சொன்னாலும் கூட முரட்டு பிடித்து போறேயான்னு சொல்லும்போது சரி போ என்று சொன்னார் ஆண்டவர். அவருடைய சித்தம் அல்ல அது. நமக்கு தெரியும் சில நேரம் நாம் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல என்று தெரிந்து கூட சில திருமண விஷயத்துல தவறான தீர்மானங்கள் எடுக்கிறாங்க இல்லையா? ஆண்டவரை நாங்க ஒத்துக்கொள்ள வச்சுட்டோம், நாங்க பாஸ்டரை கூட ஒத்துக்கொள்ள வச்சுட்டோம், அப்பா அம்மாவையும் ஒத்துக்க வச்சுட்டு நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா அதன் விளைவுகள் பயங்கரமா இருக்குங்க. தவறான வழிகளை விட்டுவிட வேண்டும். தவறான காரியங்களை போஸ்ட்பான் செய்யறாங்க சிலர். சில விஷயங்களை மட்டும் பின்பு விட்டு விடலாம்னு நினைப்பாங்க. ஆனா அதை மொத்தமா விட்டு விடணும். இப்போ அல்ல, இன்னொரு முறை நினைக்கிறது இல்லைங்க. இது தேவனுடைய சித்தம் அல்ல என்று திறந்த பிறகு அதற்கு இடமே இல்லை. உங்க வாழ்க்கையில உங்கள் மனசாட்சி குற்றப்படுத்துகிற விஷயங்களை உடனே விட்டு விடுங்க. இன்றைக்கு வாலிபர்கள் அநேகம் பேர் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு பையனை காதலிச்சேன், பொண்ணை காதலிச்சேன்னு நாங்கள் பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசியோடு தவறான தீர்மானங்கள் எடுத்துக்கொண்டு தவறான அஃபெக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுத்து, இது தேவனுடைய சித்தம் அல்ல என்று தெரிந்து கூட எப்படியாவது சொல்ல வச்சிடணும்னு நினைக்கிறாங்களே தவிர, இந்த விக்கிரகத்தை என் இடத்துல இருந்து எடுத்துருங்க, இந்த நபரை என் வாழ்க்கையில இருந்து எடுத்துருங்க, இந்த தவறான ஆலோசனைகள் எடுத்து போடுங்கன்னு ஒப்புக்கொண்டு விட்டு விட்டால் கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்படுவோம். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்ன செய்வாரா? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பூலோகத்துல மைக் இல்லாம எதுவும் இல்லாம அங்கே நீ செய்கிற உன் ஜெபத்தையும் உன் அழுகையின் சத்தத்தையும் கேட்கிறார். பரலோகத்திலிருந்து நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, பாவத்தின் சம்பளம் மரணங்க. ஆனா அந்த பாவத்தினால் வருகிற சிக்கல்கள், பலவித கஷ்டங்கள், பலவித போராட்டங்கள், நாம் ஆண்டவருடைய சந்நிதியில அவைகளை விட்டுவிடும்போது ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிப்பார், நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், தேசத்தை சுகப்படுத்துவார். உன்னையும் சுகப்படுத்துவது மட்டுமல்ல, உன் நிமித்தம் நீ வாழ்கிற உன் தேசம் அனைத்தையும், உன் குடும்பம் அனைத்தையும், உன் தேசமெல்லாம், உன் பகுதியெல்லாம் உன் நிமித்தம், உன் ஜெபத்தின் நிமித்தம் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். நம் இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்மை தாழ்த்துவோம், நம் நிலையை நாம் ஒத்துக்கொள்வோம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். தேவனுடைய அற்புத காரியங்களை இந்த உலகத்துல, இந்த தேசத்துல, உலகமெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்காக சபை ஆயத்தப்படும்படிக்கு
நாம் எல்லாரும் ஒரு மனதோடு ஆலயத்துக்கு சென்று ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு செல்லும்போது நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து உலகத்திற்காகவும், உலகத்தில் அழிந்து போகிறவர்களுக்காகவும், உபத்திரவப்படுகிறவர்களுக்காகவும், கஷ்டங்களிலும் பாவத்தின் சங்கிலிகளில் இருக்கிறவங்களுக்காகவும் முறையிடுவதற்கு முன்பு எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்கள் வாழ்க்கையை சரி செய்து விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கு மன்னிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சுகம் பெற்றவர்களாய், உலகத்திற்கு வெளிச்சமாக உப்பாக நீர் ஆசைப்பட்ட அந்த நிலைக்கு நாங்கள் வளரும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கும் உங்கள் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் சர்வீசஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணீங்கன்னா பத்தாதுங்க. ஒரு 2-3 மணி நேரம் மட்டுமல்ல, நாளெல்லாம் அவருடைய சந்நிதியில நேரத்தை செலவிடும்படி ஆலயத்துக்கு போக மறக்காதீங்க. ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.